பொதுவாக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ரொம்ப சூப்பர் தலைப்பு. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பார். ரிசீவ் லார்ட்ஸ் வாய்ஸ். கர்த்தருடைய சத்தத்தை மட்டும் தான் கேட்கணும். நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. எப்படின்னா, ஒரு அப்பா ஒரு மகன், அம்மா இல்லை, அப்பா ரொம்ப ஃப்ரெண்டு, மகனுங்க ரொம்ப ஃப்ரெண்டு, நண்பர்களாக இருந்தாங்க. பையன் காலேஜ் போனான். அப்போ கேட்டான், அப்பா சூப்பர் பைக் வந்திருக்கு, 2.25 லட்ச ரூபாயோ 3.25 லட்ச ரூபாயோ ஒரு பைக்கு. கடந்த நாளில் ஒட்டச்சத்திரத்தில் ஒரு பெரிய ஃபைனான்சியர், பயங்கரமான ஃபைனான்சியர், ரொம்ப சூப்பர் மேன், ஒரு அரசியல் கட்சியில் ரொம்ப முக்கியமான பிரமுகர், எம்எல்ஏ சீட்டு கிடச்சி எம்எல்ஏ கூட இருந்தார். அவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் போய் ஃபைனான்ஸ் கொடுப்பார். அவருக்கு ஒரே பையன்தான். அவன் பார்த்தான், அப்பா இப்படி ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னு நெட்டில் போனான். அந்த பைக்கை தேடினான், ராத்திரி ஃபுல்லாக நெட்டில் தேடினான். தேடி அந்த பைக்கை கண்டுபிடிச்சி அது எங்கே டீலர் இந்தியாவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் டீலர் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி, கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாயோ என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் மோகன், எழில் ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டை, ரொம்ப ஒரு நாளைக்கு 250 பேஷண்ட் பார்க்குறாரு ஒரு நாளைக்கு. அவர் ஒரு பைக் வச்சுருக்காரு, 2 சிலிண்டர் போட்ட பைக்கு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்டேன், ஐயா இது என்ன விலைன்னு கேட்டேன். அது என்னென்னா ஒன்றும் இல்லைன்னா ஒரு 6.25 லட்சம் தான் சொன்னார் ஒரு பைக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால்? அது ஓடுறதுக்கு ரோடு இல்லையா, ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாராம். வண்டி ஓட்டணும்னு 3 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாராம், அதுக்கு மேலே ஓட்ட முடியாதான். ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன். எங்கள் அண்ணனுடைய பையன், என் அண்ணனா சித்தப்பா பேரன் ஒரு பைக் வச்சுருக்கான். அவன் என்னடா பைக் என்ன, அவன் ஸ்டார்ட் பண்ணால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் காக்கலூர் அந்த மெயின் ரோடுக்கு சத்தம் கேட்குது. அவனை ஸ்டார்ட் பண்ணி விட்டா அந்த பைக்கோட விலையே 12 லட்ச ரூபாயா ஒரு பைக்கு. ஃபாரின்லேருந்து வந்து தான் பழைய பைக்கா. அந்த பைக் இருந்தால் எனக்கு ஒரு பெருமை, வீட்டுக்குள்ளே இருந்தால் என்னது பெருமை. நாங்கள் ஒரு கார் வாங்கினோம், டெம்போ ட்ராவலரு, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால், ஸ்கூலில் 95ல். அந்த டெம்போ ட்ராவலர் ஃபாரின்லேருந்து அப்படியே வந்தது. அந்த வண்டி நின்னாலே உள்ள உங்களுக்கு வந்து ரொம்ப ரெக்கார்ட் பிரேக்குன்னு எங்கள் மெக்கானிக் சொன்னார். ஒரு பெரிய ஆளுங்க, இந்த வண்டியெலாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நின்னா எவ்வளோ பந்தா அவங்க ஷெட்டில் நிற்கணும்னு டெம்போ ட்ராவலர் வாங்கினோம். அதில் கொடைக்கானலுக்கு சேல்ஸுக்கு போயிட்டு வரப்போ அதுக்கு ஆயில் ஃபாரின் ஆயில் தான் ஊற்றணும். 1 லிட்ரு விலை 3000 ரூபா. லோக்கல் ஆயிலை வாங்கி ஊற்றிட்டு ஓட்டணும். பிரேக்கு ஃபெயிலியராகி அன்னைக்கே எலும்பு அள்ளிட்டு வந்திருக்கணும். இதுதான் மனித வாழ்க்கை. மனித பெருமைக்கு என்னது? நம்ம எதிர்த்து நிற்கிறார் ஆண்டவர். பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். இன்றைக்கி கார் எடுக்கிறப்போ இந்த அண்ணன் ஃபோன் பண்ணி, அண்ணே சின்ன கார் தான் ஒன்று இருக்குது, என்ன செய்கிறது? மணி 6 மணி அவர் சொல்கிறாரு. அவர் எனக்கு அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் நின்று பிக்கப் பண்ணிவிட்டு அவர் போனோம். சின்ன கார் தான் இருக்குதுன்னு சொன்னார். நான் சொன்னேன் 4 டயர் இருக்கா, போதும் ஓட்டு. நான் சொன்னேன் 4 டயர் இருந்தால் நமக்கு என்னது போதும். அப்படி தான் இந்த ஒட்டஞ்சத்திரம் தம்பி நைட்டு ஃபுல்லாக நெட்டில் டவுன்லோட் பண்ணி அது எங்கே இருக்குது டீலர் கண்டுபிடிச்சி, அந்த டீலர் ஷோரூமில் ஸ்டாக் இருக்கா பார்த்து ராத்திரி 3 மணிக்கு கண்டுபிடிச்சி ஸ்டாக் இருக்குது என்ன விலைன்னு கழித்து கையில் 5.25 லட்ச ரூபாய் 6 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு 2 பேர் ராத்திரி ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட தூங்கலை. ஒட்டச்சத்திரத்துலேருந்து தாராபுரம் வழியாக அந்த ரோடு, சூப்பர் ரோடு, நான் சொல்வது ஒரு 15 வருஷத்துக்கு 10-15 வருஷத்துக்கு நடந்த சம்பவம். போய்கிட்டே இருக்கப்போ தூங்கிட்டான் வண்டியில். முன்னால் போன கண்டெய்னரில் போய் விட்டுட்டான். வண்டி முன்னால் நிற்கிது, போய் மோதி அப்படியே ஆங்கிங் தூங்கி அவுட். பைக்கில் காசு இருக்கு. இதுதான் நான் கடந்த நாளில் கையில் கெட்டு போட்டிருந்தேன். ரோடை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு தம்பி ஜிக்ஜாக் போட்டு ஓட்டி வந்து இடிக்க வந்தான்னு தடுக்க போய் கீழே விழுந்தேன். இன்றைக்கி வாலிபர்கள்லாம் அப்படி பைக்கு ஸ்பீடாக போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வர்றப்போ ஒருத்தரை பார்த்தேன், அவ்வளோ அப்படி போட்டு போடுறாரு. எதுக்கு? என்ன சாதனை பண்ணிட போகிற? நீ இடிக்கிறதா இல்லை, மற்றவனுக்கு இவ்வளோ கஷ்டம். இதே தான் அந்த அப்பாட்ட போய் அந்த பையன் கேட்டான், அப்பா ஒரு பைக் வாங்கிக்கலாம். அப்பா சொன்னார், நல்ல படி, கோல்டு மெடல் ஆகுது, நல்ல ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண, அரியர்ஸ் இல்லாமல் பாஸ் பண்ணவனுக்கு வாங்கி தரேனார். அவன் என்ன கார் கேட்டான்னா பென்ஸ் கார். ஜெர்மனில் ஒரு கார் கேட்டேன், 2.25 கோடி. ஜெர்மன் போயிருக்கப்போ கேட்டேன். அந்த காரோடைய ரேட்டு 2.25 கோடி. குறைஞ்சது 150 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் போகுது, சவுண்டெல்லாம் இல்லை. அப்படி காலை எக்ஸிலேட்டரில் வச்சா பறக்குது. என் பையன் ஆசைப்பட்டு அதேமாதிரி ஒரு பென்ஸ் கார் வாங்கிட்டான். வத்தலை கொண்டுக்கும் கொடைக்கானலுக்கு இடையில வர்றப்போ அந்த காரை ஓட்டிகிட்டு போகிறப்போ ஒரு தம்பி அவனுக்கு ஃபோன் பண்ணுறான். அவன் டாக்டரு. ஃபோன் பண்ணுறவனு டாக்டரு, டேய் பென்ஸ் கார் ஓட்டுறியா மாருதி ஜென் ஓட்டுறியான்னு கேட்டான். ஏன்னா மெதுவாக போகிறான் பென்ஸ் காரில். இப்படி தான் இருக்காங்க வாலிபர். அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்டு இப்படி கேட்குறான்னு.
இதே மாதிரி ஓடுறது அப்பாட்ட கேட்டான். அவன் கோல்டு மெடல் வாங்கிட்டான். அப்பா இன்னைக்கு கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, கோல்டு மெடல், வேர் இஸ் மை காருன்னா. அவர் தூக்கி ஒரு புக்கு கொடுத்தார். கடந்த நாளில் தேவபிரசாத் ஐயர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு, அதே மாதிரி ஒரு புக்கை தூக்கி பாடிட்டான்ட்டார். அவன் வாங்கினான். போயா நீ இல்லை ஓண்டும் கூட வாழ்கிறத விட எங்கேயாவது மாடு மேய்க்க போகலான்னு வாங்கின புத்தகத்தை அலமாரில் வச்சுட்டு போயிட்டான். போய் 40 வருஷம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போய் கல்யாணம் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறந்து, அவனுக்கு இப்போ அந்த குழந்தைக்கு அவன் குழந்தைக்கு குழந்தை பிறந்து, இவன் தாத்தாகிற காலத்தில் அப்பா விட்டுட்டு வந்துட்டுமே 45 வருஷம் ஆச்சே, அப்பா இல்லை அம்மா இல்லை, என்னை மட்டும் வளர்த்தாரு, இருக்காரோ இல்லையோ. அவரை போய் பார்க்கலாம். கிராமத்துக்கு போனால் கிராமத்தில் இந்த வீட்டில் அப்பா ஃபோட்டோ மாட்டியிருக்கு. அப்பா போயிட்டார், கொரோனாலே எதுலேயே போயிட்டார். ஃபோட்டோக்கு முன்னால் அவர் கொடுத்த புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை திருப்பினா உள்ள அந்த காருக்குரிய பில், அன்னைக்கு வாங்கின அந்த காருக்கு ஃபுல் பணம் கொடுத்து ஒரு இன்வாய்ஸை உள்ளே வச்சுருக்கிறாரு. அவருக்கு மனுன்னு கார் வாங்கி தான் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறாரு. ஒரே ஒரு செகண்ட் அந்த புத்தகத்தை அவன் திருப்பி இருப்பான். இல்லை அப்பாட்ட அப்பா வேர் இஸ் மை காருன்னு கேட்டிருந்தா அவன் நிலைமை எப்படிங்க இருந்திருக்கும். இதே தாங்க நீங்களும் ஆண்டவர்கிட்ட அற்புதத்தை தேடி வந்திருக்கிறோம். தகப்பனே 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 எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும் தகப்பன்ட்ட தேடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற தகப்பன் நமக்கு விடுதலை தரலன்னு நம்ம எவ்வளவு கோவப்படுறோம். தாவீது ராஜா பாருங்க, எவ்வளவு கஷ்டம் இவ்வளவு வேதனை வந்தாலும் தகப்பண்ட அந்த தப்பு பண்ணிட்டான். அந்த மொட்டை மாடியில் ஏறி ஒரு பெண்ணை நிர்வாணமா பார்த்துட்டான். அதனால அவளுடைய புருஷனை கொன்னுட்டான். நாத்தான் தீர்க்கன் போய் சொல்றாரு, நீ செத்துருவாடா, அழிஞ்சு போவாடாங்கிறாரு. ஒருவேளை அவன் அழிஞ்சு போன்னு நினைச்சாலும் அவன் என்ன பண்ண, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 51, தேவனே உமது கிருபையின்படி இறங்க, தேவனே உமது கிருபையின்படி இறங்குங்கன்னு அழுகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால், நீங்க என்னை ஒரு காலம் என் மீதுகள் நிமித்தம், என் அக்கிரமங்கள் நிமித்தம், என் அநியாயங்கள் நிமித்தம் நீங்க எனக்கு கொடுக்காதீங்க, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா. பாஸ்டிங் இருந்தா 3 நாள் பாஸ்டிங் இருந்து எழுந்திருக்கல, படுக்கை விட்டு எந்திக்கல, பெட்டில் படுக்கல, தரையில தான் உருள்றான், சிமெண்ட் தரையில, பல்லு விளக்கல. ஆனா அந்த குழந்தை செத்து விட்டதுன்னு ஒன்று வேகமாக எழுந்தான், ஹீட்டர் ஆன் பண்ணான், பல்லு விளக்குனான், நல்ல 7ஆம் வெண்ணியில் சூப்பராக குளித்தான், தலைக்கு எண்ணெய் தேய்ச்சான், உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சான், விடியாப்பம் பாயா கொண்டு வானா சாப்பிட்டுட்டான், தெம்பாக சாப்பிட்டு கிளம்பிட்டான். சூப்பராக ட்ரெஸ் போட்டு. கூட இருக்கலாம் கேட்குறேன்டா, கிறுக்கு போயலா நீ, குழந்தை செத்து போச்சுன்னா நீ இன்னும் சாப்பிட மாட்டேன்னு பார்த்தா செம்பா சாப்பிடன்னு சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், அது ஒன்றும் இல்லைடா, கடவுள்கிட்ட கேட்டேன், நான் பண்ணது தப்பு தானே, பாவிக்கு நிச்சயமா தண்டனை உண்டு. செய்த உப்பத்தின்னா என்ன பண்ணணும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும். எனக்கு 35 வருஷமா சுகர்னு சொல்றேன். நான் செய்த தவறுக்கு எனக்கு வியாதி, அது என் செய்த அக்கிரமத்துக்கு ஒரு வியாதி. எதுக்கு கேன்சர், எதுக்கு ஆஸ்மா ட்ரபிள், எதுக்கு மருமகனுக்கு சோறு போடலை, நீ உன் மாமியாருக்கு சோறு போடலை. நினைச்சுப்பார், அதை நினைச்சு பார்த்து ஆண்டவரை நோக்கி நீ கேட்டுப்பார். கேட்கிறப்போ அந்த இருதய கடினம், அதுதான் அவர் சொல்றாரு, ரட்சணியத்தின் சந்தோஷங்கிறாரு, கர்த்தரை கெம்பீரமாய் பாடுகிறாரு. சங்கீதம் 95:1 வாசிங்க. கர்த்தரை கெம்பீரமாய் பாடி ரட்சணியத்தின் கண்மலைனா விடுதலையின் மலைன்னு சொல்றாரு. விடுதலையின் மலையை என்ன பண்ணணும், கெம்பீரமாய் வாசிமா. துதித்தலுடைய ஒரு சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரிப்போம். நம்ம எதுக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை தரலன்னா, நம்ம முதலாவது நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்தும். ஆண்டவர் எப்படி பக்குவப்படுத்தாருன்னா, இரும்பை போய் நம்ம வளைக்க முடியுமா? ஒரு இரும்பு கம்பி எடுத்து திடீர்னு வளைக்க முடியாது. ஒரு பெரிய இரும்பு எடுத்து வளைக்க முடியாது. ஆனால் அந்த இரும்பை அந்த உலையில வச்சு கறி போட்டு சூடு ஏற்றி அந்த நெருப்பு என்ன கலரோ அந்த இளம் சிவப்பு கலர், அந்த கலருக்கு அந்த நெருப்பு வந்த பிறகு நீங்கள் அதை தட்டினா எந்த நோக்கத்தில் அது வளையுமோ, எப்படிலாம் நீங்கள் வளைக்கணுமோ அது அப்படிலாம் அந்த இரும்பு வளைஞ்சிருங்க. அதுதாங்க ஆண்டவர் நமக்கு கஷ்டம் கொடுக்குறப்போ, வேதனை கொடுக்குறப்போ, துன்பம் கொடுக்குறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்கிறப்போ
அந்த கஷ்டத்தின் மத்தியில அதுதான் சங்கீதம் 19:12 சொல்லுது, தன் பிள்ளைகளை உணர்வன் யார்? அதுதான் 1 கொரிந்தியர் 11:28 சொல்றாரு, தன்னைத்தான் சோதித்தறிந்து சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான் என்று நீதிமொழிகள் 28:13 சொல்லுது. ஐயா, உன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வேதம் சொல்லுது. அந்த பாவங்களை விட்டுட்டு, தகப்பனே பாவம் என்பது நம் கூட பிறந்தது. ஆண்டவர் கேட்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் யாருன்னு கேட்கிறார். யாருப்பான்னு கேட்கிறார். யாருமே இல்லை, ஒருத்தன் கூட கல்லறியில. நம்ம பாவம் இல்லாத மனிதனே உலகத்தில் இல்லை. அதுதான் தாவீது சொல்றப்போ, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார். அழகா சொல்றார் தாவீது. ஒருவேளை எனக்கு ஏங்க இந்த வேதனை, எனக்கு ஏங்க அமைதி இல்லை, எனக்கே அந்த துன்பம், எனக்கே அப்படிப்பட்ட கஷ்டம். நீங்க நம்ம கடவுளோடு பேசுறப்போ ஆண்டவர் பேசும் ஆண்டவர். அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு பாஸ்டர் எனக்கு பைபிள் டிக்ஷனரி, ஒரு பாஸ்டர், அண்ணே ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு, ஒன்றும் பண்ணாது, ஸ்வீட்டா கேட்க ஜோம் பண்ணிட்டு சாப்பிடு, ஒன்றும் பண்ணாது. நான் கேட்டேன், இதுவரை நம்ம என்ன ஜோம் அவர்கிட்ட கேட்கல, என் மனது என்னை கேள்வி கேட்குது. இதுவரை நான் ஜோம் பண்ணாமல் இருந்தோம். அம்மா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, சர்ச் ஆக்டிவிட்டீஸ் 20 வயசுலேருந்து சர்ச்சில் செக்ரட்டரி, 20 வயசுல செக்ரட்டரி ஆகிட்டேன், 19 வயசில் சர்ச்சில் செக்ரட்டரி ஆகிட்டேன், 15, 16, 14 வயசில் சர்ச் ஆக்டிவிட்டீஸில் வந்துட்டேன். அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணாமையே போயிட்டோம். தவறு பண்ணியிருக்கலாம். அப்படி பேசுகிறப்போ ஒரு நாள் வாக்கிங் ட்ரெக்கில் போய்கிட்டு இருக்கேன். ஏன்பா அவர் அப்படி சொன்னார், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு. அப்போ ஜெபம் பண்ணால் சுகர் சரியாயிருங்கிறப்போ எனக்கு நினைவுகள், நீ ஒரு சாப்பாடுறாம டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்றாள், சரியாக பார்த்து சாப்பிட்றாள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெனஸ்டே வந்தீங்கன்னா முட்டை குழம்பு தான் இன்றைக்கி, வேறு மெனு இருக்காது. என்றைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மெனு வந்துடும். இன்றைக்கி போனால் உங்கள் வீட்டு ரெகுலராக வர்றவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த மெனு தான். அதுக்கு மேலே வர்ற விஐபி பொறுத்து இல்லை பிள்ளைகளை பொறுத்து கொஞ்சம் மெனு மாற, நான் எல்லாத்துக்கும் கிடைக்காது அது. இன்றைக்கி நான் சாப்பிட போயிட்டேன், வெளியே போயிட்டேன். காலையிலே என்எம்எஸ் ஒரு மீட்டிங், அடுத்து ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப், அதனால் வரமாட்டேன்னு நினச்சிட்டாங்க. டைமுக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டேன். கேட்டோன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பிட்ணும். அந்த அக்கா கொண்டாந்து முட்டை போடாத குழம்ப கொண்டாந்து எனக்கு வைக்கிது. அது பாதி கொதிச்சிருக்காதா, மசாலா வாடா வடிமா, சமத்திட்டு. இதுதான் என்னுடைய டைட்டில். பாதி சாப்பிட்டுட்டு போயிட்டேன். இதுதான் என் வியாதிக்கு காரணம். என் வியாதிக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை. இதுதான் இருக்கிறது. என்ன பண்ணலை, சாப்பிட்றதில்லை. இருக்கிறதை நாம் ஏற்றுக்கொள்ளலை. நம் மனம் அப்படி பக்குவப்படவில்லை. நம் மனம் அப்படி நம்ம என்ன பண்ணலை, பக்குவப்படவில்லை. ஆண்டவரோடு நம் மனத்தை அப்படி இழைத்து கொள்ளவில்லை. நம் மனம் அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்துக்குள்ளே போகிறப்போ, அதுதான் அந்த இரும்பை போல சூடு ஏற்றுறப்போ அந்த மனம் நமக்கு பக்குவப்படலை. இருதயத்தை கடினப்படுத்திட்டோம், ஹார்டன் பண்ணிட்டோம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தியிருக்கோம். இப்படித்தானா? அழகா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. யார்? ஹஸ்பண்டு. காலைல 5:30 மணிக்கு வேக்கப் கால், 6:15க்கு 6:05க்கு கையில் ப்ரெஷ் கொடுக்கணும், பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு, 6:10க்கு காஃபி கொடுக்கணும், 6:05க்கு 7:05க்கு பேப்பர் வந்துடணும், 8:15க்கு துண்டு சோப்பு டவல் எல்லாம் காப்பி எங்கள் பாத்ரூமில் வந்துடணும், 8:30க்கு டிஃபன் வந்துடணும், 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் வந்துடணும், 12:30க்கு 1 மணிக்கு சாப்பாடு கரெக்டாக வெரைட்டியாக லஞ்சு ரைஸ் பாத்துக்கு அப்புறம் சப்ஜிக்கு அப்புறம் ஜொல்லு, இதெல்லாம் அந்த கூட்டு இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கணும். எல்லாம் கரெக்டாக லிஸ்ட் அவுட். இல்லைன்னா அவ்வளோதான், நீ டைவர்ஸ் சென்டர் ஒய்ஃப்ட. அந்த அம்மா பயந்து கரெக்டாக பண்ணும். என்னதான் பண்ணாலும் கிறுக்க கூட வாழ முடியாது. என்னதான் அந்த பெண் இறங்கி போனாலும் அந்த கிறுக்க கூட வாழ முடியாது. எத்தனை முறைனாலும் ஒய்ஃப்ட்டு ஒரு தடவையாவது அன்பாக பேசணும். ஒரு தடவை ஒய்ஃப் திட்டுறதை வாங்கினா அடிக்கிறதையும் வாங்கிக்கணும் சில நேரத்தில். ஏன்னா நம்ம தவறு பண்ணியிருக்கோம், அதுதான் உண்மை. ஏன்னா அது நம்மை நம்பி வந்த ஜீவன், அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து 2வது மேரேஜ் அந்த பொண்ணுக்கு பண்ணுறாங்க. இது எந்த கல்யாணத்துலையும் சொல்ல முடியாது, அதனால் இங்கே சொல்கிறேன். நிறைய கல்யாணத்துக்கு போனால் மெசேஜ் தருவாங்க, அதை சொல்ல முடியாது.
2வது கல்யாணத்தில் அப்பா அங்கே வந்தோடனே அந்த கணவர்கிட்ட அப்படி உங்கள்கிட்ட ஏதாவது மெனு இருக்கான்னு கேட்டுச்சு. நீ உன் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்க்கலாம். இருவரும் சூட்டபிள் பெர்சன். சூட்டபிள் பெர்சன்னா அதாவது கோட்டு தைக்க போனீங்கன்னா ட்ரையலுக்கு போகணும். ஒரு தடவை ட்ரையலுக்கு போனால் தான் இந்த அங்கி தைக்கிறப்போ கரெக்டாக ட்ரையலுக்கு போனால் அந்த அங்கி இந்த காலரை இணைச்சி இந்த பட்டன் இந்த இடத்துல வச்சா இவருக்கு சரியாக இருக்கும். அது என்ன தான் அளவெடுத்தாலும் மிஸ் ஆயிரும். ரொம்ப விவரமான டெய்லர் தான் இப்படி வைப்பாங்க. இந்த பட்டன் இந்த இடத்துல வச்சா இந்த சைஸ், அதுதான் ட்ரையல். கோட்டு தைக்கிறவங்க அந்த சூட்டு போடுமுன்னு அந்த ட்ரையலுக்கு போகணும், அப்போ அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் சூட்டபிள் பெர்சனா எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவியை உருவாக்கிட்டார். அந்த அம்மா சொல்லிச்சு, அவர் சொன்னார், நீ உன் வேலையை பார்க்கலாம், நான் வேலையை பார்க்கலாம். அப்போ என்ன செஞ்சாரோ அதே வேலையை அந்த கணவருக்கு இந்த அம்மா 2வது கணவருக்கு செஞ்சிச்சு. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு அன்பான உறவு நிலைச்சிருந்துன்னா, விட்டு கொடுக்குற தன்மை இருந்துச்சுங்க ஐயா, அதுதாங்க இருதய கடினப்படுத்துதலுங்க. குடும்பங்கிற கப்பல் கேப்டன், அவருடைய அசிஸ்டண்ட், பேசஞ்சர் எல்லாம் இணைஞ்சி போனாதாங்க அந்த கப்பல் ஒழுங்காக போய்கிட்டு இருக்கோம். கேப்டன் ஒரு பக்கம், அவருக்கு அந்த கேப்டன் அந்த இன்ஜினுக்கு தேவையான ஃபயர் கொடுக்குறவங்க வேறு பக்கம் போனால் அந்த கப்பல் ஒழுங்காக போகாதுங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கைங்கிற பயணம். அதுதான் சொல்கிறாரு, நான் இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தக்கூடாது. அவர் சந்ததிக்கு முன்பாக கெம்பீரமாக வாங்க. அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் தகப்பர், வாழ்வு கொடுக்கும் தகப்பன். ஒருவேளை வாழ்க்கையில் எனக்கு அமைதி இல்லை, ஏன் அமைதி இல்லை? இதுதாங்க கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு வேஷம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு மனமாற்றம் மட்டும்தாங்க. ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள் சொல்றாரு. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் சொல்றாரு. மனம் திரும்பி என்னை நோக்கி பாருங்க. உனக்கு இருக்க வியாதியை நீ சொல்லி என் இடத்துல கை வச்சு நீ ஜெபம் பண்ணி பாரு. அப்பொழுது உனக்கு ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அப்பொழுது விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர், எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கே அந்த வேதனை, எனக்கே அந்த தலைவலின்னு நீங்க நினைச்சு ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே, துதிப்பே துதிப்பே துதித்து கொண்டே இருப்பே. மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, திருக்குள்ளதும் மகா கீடு உள்ளதுங்கிறார். அதுதான் கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் இச்சைகள். அதுதான் மத்தேயு 15ஆம் அதிகாரம். அதுதான் பிலிப்பியர் கொலோசியர்ல சொல்லியிருக்கார், இதயத்தின் சிந்தனைகள். மனிதனுடைய இதயம் எப்போவுமே ஸ்ட்ராங்கு. அது ரொம்ப கடினம், ரொம்ப ஒரு மாதிரி உறைஞ்சி இரும்பை விட ஸ்ட்ராங்கு. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா இரும்பை நீங்கள் வளைக்கு அந்த சீலிங் அந்த ரூப் போடுற அந்த கான்க்ரீட் போடுற அந்த கம்பி கட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா முக்கோணம் மாதிரி 3 கம்பியை ஒன்றா நிற்க வச்சு, ஒரு கம்பி இப்படி ஒரு கம்பி இப்படி முக்கோணம் மாதிரி நிற்க வச்சு 3க்கு இடையில அந்த கம்பியை விட்டு வளைப்பாங்க. அந்த நைப்பாக இருந்தால் அந்த கம்பி வளையும். நைப்பாக இல்லைன்னா உடஞ்சிரும். பட்டுன்னு உடஞ்சால் நல்லதில்லை. இரும்பு உடையக்கூடாது. இரும்பு வெயில் அந்த நெருப்பில் போட்டு அந்த நைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, தேயக்கூடாதுங்க, ஆர்டன் பண்ணுவாங்க. அதை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அந்த சூடு தன்னாலே டவுன் ஆகணும். சூடு டவுன் ஆகாமல் சூடு டவுன் ஆகிறதுக்கு தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா கிராக் விட்டுரும் இரும்பு.
வெடிச்சிடும். இதுதான் மனிதனுடைய லைஃப்பும். மனிதன் எப்படி இருக்கானா, அவன் இருதயம் எப்பவுமே மகா திருக்கு உள்ளது. அவன் நல்ல எண்ணம் இல்லை, மனுஷன் நல்ல எண்ணமே இல்லை. அவன் எப்பவுமே அவனுடைய திங்கிங் இது அடித்தா நமக்கு இது கிடைக்குமா, அப்படி கோல் இப்படி தான் எப்போவுமே எல்லா மனிதருக்கும் இருக்க. எனக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, உங்கள் பாஸ்ட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மேன் தான். பாஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கும் பாஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே கிடையாது. அது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு பிஸ்னஸ், அவ்வளோதான். ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் உண்மையான காரியம். இதே மாதிரி தான் ஒரு தம்பி தண்ணியில் விழுந்துட்டார். நடந்து போனோம், தண்ணியில் இறங்குறாரு. தண்ணி இறங்குறப்போ நாங்கள் போன வாரம் புதன், வியாழன், வெள்ளி வெஸ்ட் பெங்காலில் அந்த சுந்தர்பன்ஸ் சதுப்பு நில காட்டில் போய் அங்கே இருக்க கொஞ்சம் ஞானஸ்தானத்துக்காக போயிருந்தோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 குளம் இருக்குது. ஒரு 4 வீட்டுக்கு காமனாக, அந்த குடும்பத்துக்கு காமனாக ஒரு குளம், ஒரு வீட்டுக்கு முன்னால் பின்னால் குளம். அதில் மீன் போடுறாங்க, மீனை பிடிக்காங்க, வளர்க்குறாங்க, அதிலே சட்டி பானை கழுவுறாங்க, அதிலே குளிக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் தண்ணி நிற்கிது. எல்லாம் 2 குளத்தில் இறங்கி தண்ணி. முதல் குளத்தில் இறங்க மாட்டேன், ஒரு சிலர் இறங்க மாட்டேன்ட்டாங்க. 3 குளத்துலேயும் இறங்கி தண்ணி. படி மாதிரி போட்டிருக்காங்க. ஒரு படி வச்சா அடுத்த படி வச்சா 8 அடி இறங்குது. தள்ளி வச்சா ஸ்லிப்பாச்சு. ஒரு இடத்துலலாம் உளுந்துற பார்த்து தண்ணிக்குள்ளே போயிட பார்த்தேன்னா, ஏன்னா அவ்வளோ பள்ளம், எவ்வளோ பள்ளனே தெரியல. தடுமாடி ஒருத்தரை பிடிச்சிட்டான். அதே மாதிரி அதில் இறங்கின ஒரு தம்பி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டார். இதை வெளியே நின்று பார்த்தவர் பட்டுன்னு உள்ள குதிச்சிட்றார். குதித்து அவரை தண்ணியிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்தோன்னே பக்கத்தில் நம்ம சாம் ஐயர் மாதிரி ஒருத்தர் இருந்து, ஐயா ரொம்ப நன்றியா, ஒரு மனுஷன் உயிரை காப்பாற்றிட்டீங்க, எவ்வளோ இறக்கம், நீங்கள் மட்டும் அந்த டைமுக்கு அவர் குதிக்கலைன்னா அவர் அந்த தண்ணிக்குள்ளே செத்துருப்பாருன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, அவர் என்கிட்ட ஒரு 5000 ரூபா கடன் வாங்கிட்டார், செத்து போனால் அவர் எனக்கு யார் தருவார்னாலும் குதித்து அவரை காப்பாற்றினேன். இதுதான் மனிதன். மனிதனுடைய அதை தான் திருக்குள்ள மனம் என்று சொல்கிறார். மகா கேடு உள்ள மனங்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. மனிதன் எப்படி இருக்குன்னா, அவன் மனம் சாஃப்டாக இருக்கணும். சாது சுந்தர் சிங் இமயமலையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாரு. -0 டிகிரி குளிர், பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு, பயங்கர குளிர். அவர் கூட இன்னொருத்தர் போகிறார். 2 பேரும் இருவர் ஒன்றாக இணைந்தால் சூடு உண்டாகும். பிரசங்கியா நீதிமொழிகளா? பிரசங்கி. சூடு உண்டாகும். 2 பேரும் ஒன்றா இணைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான். அப்போ சாது சுந்தர் சிங்களா, இருப்பா, அவன் பனியில் கீழே கிடக்கிறான், அவனை தூக்கி ஏதாவது ஒன்று செய்யலாம்ப்பா, அவனை தூக்கிடுவோன்னு சொல்கிறார். கூட போகிறவன் சொல்கிறான், நம்ம உயிர் வேணா கூடவா, நீ உதவி செய்ய போனால் நீயும் போயிடுவான், நானும் போயிடுவேன், வேணாங்கிறான். ஆனால் சாது சொல்கிறார், இல்லைடா, அவன் என்னடா செத்து போனானா உயிர் இருக்கா பார்த்துருவான்டா, இருந்தால் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறான்னு இருக்கும். பெரிய சண்டை. ஆனால் அந்த சண்டையில் சாது சுந்தர் சிங் வெயிட் பண்ணுறான்னு ஒன்று பார்த்தா மூக்கில் கை வச்சு பார்க்குறாங்க. அந்த வயறு, அந்த மூச்சு போய்கிட்டு இருக்கு. ஐயா உயிராக இருக்காண்டா, தூக்கிட்டு போனால் பிழைச்சிக்குவான்னா, நம்மளாலே இந்த பனி மலையில் நடக்க முடியல, எங்கே அவனை தூக்கிட்டு வேண்டாம், நீ வேணால் தூக்கிட்டு வா, நான் போகிறேன்னு விட்டுட்டு போயிட்டான். இவன் விட்டுட்டு போனவன் சாது சுந்தர் சிங் அவனை தூக்கி மேலே போடுறாரு. அவர் ஆண்டுடைய பெரிய பலன். ஒரு மனுஷனை தூக்கி, படுத்திருக்கவனை தூக்கி மேலே தோளில் போட்டு நடக்கிறார். அவரை மாதிரி ஒரு முழு வயது உள்ள மனிதன். ஒருவேளை அவர் இடம் இருந்ததா, அதை விட அதிகம் இடம் இருந்ததா தெரில, தூக்கி நடந்து போய்கிட்டு இருக்கப்போ 2 பேருடைய சூடு பட்டு அந்த மூச்சு போய்கிட்டு இருந்த அந்த மனுஷன் மயக்க நிலைமையில் இருந்தான். இந்த குளிர்லாம் உடம்பு ஏறி மயக்கமாயிட்டான். ரத்தங்கள் சரியாக ஓடாமல் மயக்கமாயிட்டான். ஏன்னா உயிரணுக்கள் ரத்தத்தில் தான் இருக்குன்னு லேவியராகம் 17:1 சொல்லுது. ஒரு மனிதனுடைய பிளட்டு வெளியே போயிடுச்சுன்னா அவன் செத்துப்பான். வேறு ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு இடத்த அறுத்து ரத்தத்தை வடிய விட்டுட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் ரத்தம் வடிஞ்சோன்னா செத்துப்பான். வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா உயிரணுக்கள் ரத்தத்தில் தான் இருக்குது. அதுதான் வேதம் சொல்லுது, ரத்தத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுது. அதுதான் உயிரணுக்கள் அழகாக சொல்ல லேவியராகம் 17:11 சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த மனுஷன், அந்த இவர் சூடு பட்டுன ரத்தங்கள் ஓட ஆரம்பிச்சிச்சு. எழுந்தா 2 பேர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த காக்கலூர், அந்த மெயின் ரோடு தூரம், திருவள்ளூர் சென்னை போகிற பட்டாபிராமோட அந்த மெயின் ரோடு தூரம் போனோன்னே அங்கே இன்னொரு மனிதன் படுத்து கிடந்தான். அப்போ சாது சுந்தர் சொல்கிறாரு, வெயிட் பண்ணுப்பா, நம்ம அந்த மனிதனை பார்ப்போம்னு சொல்லி இவனை வெயிட் பண்ண சொல்லிட்டு அந்த மனுஷனை போய் பார்க்குறாரு. மூக்கில் கை வச்சு அவன் அப்படி குப்புறப்படுத்திருக்கிறான். அவன் கீழே கையை விட்டு வயிற்று பகுதி மூக்கு பகுதியும் பார்க்குறாரு. இறந்து விட்டான்.
உயிர் இல்லை. திருப்பி பார்க்குறார், முகத்தை பார்த்தா முதல்ல இவன் கூட நடந்து போனவன் செத்து போனான். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கடினம். அதுதான் சொல்றார், உன் சிறியவருக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தாய். அதுதான் லெஃப்ட் ரைட்டுனார். மத்தேயு 25 சொன்னார், நீ ரெடியாரு, நீ எப்படி இருக்குன்னா ஆவியில் அனலா இருக்கணும். எப்படி ஆவினா அந்த எண்ணெய் டேங்கோட தீ இருந்தால் தான் என்ன ஆகும்? சர்ச்சில் லைட்டு பொறுத்துறோம், அந்த குத்து விளக்கில் போய் இருக்க எண்ணெய் எடுத்து நெத்தியில் போடுறோம். ஒரு நம்பிக்கை, அது கடவுளின் என்னன்னா அந்த திரி எரியணும்னா அந்த திரி அந்த எண்ணெயோடு இணைந்திருக்க வேண்டும். நீங்களானும் வாழ்க்கையில் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும்னா தூயாவுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கணும். தூயாவுடைய மகிமை நமக்குள்ளே இருக்கிறப்போ எழுந்து பிரகாசிக்கிற மக்களாய், மற்றவருக்கு ஒளி கொடுக்கிற மக்களாய் காணப்படுவோம் என்று மத்தேயுடைய முதல் பகுதி சொல்லுது. ரெண்டாவது பகுதி சொல்லுது, கொடுத்த வேலை. நீ கொடுத்த வேலை என்ன வேலைன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போ. என்ன சொல்ல போறாருன்னா, யோவான் இப்போ ஈஸ்டர் அன்னைக்கு என்ன தலைப்போ தெரியல, யோவான் 20 சொன்னா மரியாதை பத்தி நீ புறப்பட்டு போய் சொல்லுங்கிறாரு. மார்க் 16 இல்லை, நீ போ என் சீசருக்கு போய் சொல்லு, அந்த பேதுருக்கும் போய் சொல்லுன்னு மார்க் 16:7 சொல்றாரு. லூக்கா 24 நீங்க போய் சொல்லுங்கிறாரு. அதுதான் ஆண்டோடைய சித்தம். நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லுங்கிற ஆண்டோடைய பணி என்னன்னா, அந்த ஆண்டோடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டோடைய உன்னத பணியை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஏதாவது ஒரு வகையில் அறிவிக்கணுங்க. இன்னைக்கு சொன்ன சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், ஒரு மெசேஜில் இன்னைக்கு சொன்னேன், அது எப்படிங்க சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும்? சமயம்னா ஐயருக்கு தெரிஞ்சாதான் ஃபுல் பீட்டில் ஏற முடியும். ஐயருக்கு ஃப்ரெண்டாக தான் கன்வென்ஷனுக்கு வர முடியும். இந்த ஐயர் மாதிரி இன்னொரு ஐயர் வந்து அவருக்கு ஃப்ரெண்டாக தான் அவர் கொடுப்பார். அப்போ செக்ரட்டரி டெஸ்ட் சொன்னாலாம் எடுபடாது. என் வாழ்க்கையில் நான் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கேன். ஆர்டினேஷன் வாங்கி ஸ்டோல் போட்டால் தான் ஃபுல் பீட்டில் ஏற முடியும், இல்லை ஃபுல் பீட்டில் போக முடியாது. அப்போ நான் கப்பர் ஆர்டினேஷன் வாங்கலை. அந்த ஐயர்கிட்ட ஏதோ அங்கே போனேன், எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தேன், கொடுக்குறேன்ட்டார். அந்த மெசேஜுக்கு போகணும்னா டக்குன்னு அவர் ஸ்டோல் அவுத்து கொடுத்து போய் மெசேஜ் கொடுன்ட்டார். அவரே எனக்கு ஆர்டினேஷன் கொடுத்துட்டார். அதுதான் ஆண்டோடைய கிருபை. அந்த ஐயர் தெய்வம் என்ன பண்ண முடியாது, ஃபுல் பீட்டுக்கு போக முடியாது. நான் கற்றுக்கிட்டது இதுதான். ஆனால் எது இருந்தாலும் அதுதான் சமயம் வாய்த்து காஸ்பல் சொல்கிறது. சமயம் வாய்க்கலாம் சொல்கிறேன்னா, பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், ஏழை ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நீ ஒரு இட்லியில் ஒரு இட்லியை கொடு. ஒருவேளை நீ வச்சுருக்கல பாயசம் இப்போ சாப்பிடக்கூடாதுங்கிறான் கவர்மெண்ட்டு. ரொம்ப நாளாக சொல்கிறான், யாரும் ஃப்ரீயாக கொடுக்கறத சாப்பிடாதுங்கிறான். 10 ரூபா கையில் கொடுத்து ஒரு டிஃபன் வாங்கி கொடு. இதுதான் சமயம் வாய்க்காத நேரத்தை சொல்கிற காஸ்பல். இதுதான் இருதய கடினம். இதுதான் நம்ம இருதயத்தை மென்மைப்படுத்துதல். அழகாக ஒரு அக்கா சொன்னாங்க, ஜெயகாந்தன் எழுதினாராம். கும்பகோணமா சென்னைக்கு வந்தாரா, ₹1 கிடச்சிதான். ஒரு காலனா ஓட்ட காலனா காலம் ₹1 16 அணா. 16 அணாவில் ₹1 கொடுத்தாரு. 12 அணா டிக்கெட்டு இங்கேருந்து கும்பகோணத்துக்கு. ஏன்னா வாரம் வாரம் போகிறவரா, மாதம் போகிறவரா, வாரம் 12 அணா டிக்கெட்டு. இப்போ ₹1 16 அணா இல்லை 12 அணா டிக்கெட்டுக்கு வச்சுக்கிட்டார். மிச்சம் 4 அணா. 2 அணாக்கு ஒரு சூப்பர் காஃபி குடித்தார். நேற்று போகிறப்போ பெரம்பூர் சீனிவாசில் ஒரு டீ குடித்தேன். குடிச்சிட்டு அவர் சொன்னேன், நான் 60 சுகர் 2 பேருக்கும் ஏறி இருக்கும் அதிகமானேன். ₹35 காஃபி டீயை குடிச்சிட்டு சுகரை எவ்வளோ ஏற்றிருக்கோம், 2 பேரும் 70 சுகர் ஏற்றிருக்கோம். இப்படி தான் சூப்பர் காஃபி குடித்தாராம். 2 அணா. மிச்சம் 2 அணா இருந்துச்சு. அதில் ஒருத்தன் ஐயான்னா அவனுக்கு கொடுத்துட்டார். அவன் சொன்னான், ஐயா நீ என்று வாழ்க. எதுக்குன்னா எல்லாம் அரை காலனா எவனுமே கொடுக்கல, 16 அணா கொடுக்கல, நீ ஒரு ஆள் தான்டா 2 அணா மொத்தமாக என் வாழ்க்கையிலே இன்னைக்கு பார்த்துருக்கேன். நானா உடம்பெல்லாம் சந்தோஷம் வந்துடும், உடம்பு முழுசும் சந்தோஷம் வந்துட்டான் அவனுக்கு. அந்த 2 அணாவை உடம்பு முழுதும் சந்தோஷம் வந்துட்டான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். டீ குடித்தாச்சு, மிச்சம் 2 அணாவை கொடுத்தாச்சு. 12 அணா எடுத்துகிட்டு டிக்கெட் கவுண்டரில் போய் கொடுத்தாரு. கும்பகோணம் டிக்கெட் கொடுங்க. கவுண்டர் சொன்னார், நேற்றுலேருந்து 13 அணா டிக்கெட்டுங்க, 1 அணா கூட வேணும்னாரு. இப்போ 1 அணா ஷார்ட்டு. என்ன செய்யறது, பிச்சை எடுக்க முடியாது. நல்ல வேட்டி நல்ல சட்டை, யார்ட்டையும் கையேந்த முடியாது. நீலாம் ஏண்டா இருக்குன்னு கேட்பான். கொடுக்கலனாலும் கேட்குறவன் அப்படி இருக்கான். ஒன்று குடியில் கொடுக்காம கமைதாமனு போக மாட்டான். அப்படி பார்த்துட்டு இருக்கவே ஒருத்தன் வந்தான். பிச்சைக்காரன் போய்
ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு மிச்சம் அமௌண்ட் நீ எடுத்துக்கோ, மீதி எனக்கு கொடுறான்னு கொடுத்தான். இப்போ நம்ம 2 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபா எடுத்துகிட்டு 1 ரூபா மீதி வாங்குகிறோம்ல, பிச்சைக்காரன் தட்டிலே அதை கழுவி வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். அது வேறு. 10 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா வாங்குகிறோம் பாருங்க. கொடைக்கானல் போனால் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் சேல்ஸுக்காக போயிருக்கோம். ஒருத்தருக்கு 2 ரூபா கொடுத்தேன். நீயே வச்சுக்கோ கொடைக்கானல், 10 ரூபா கம்மி கொடைக்கானல் வாங்குறது இல்லைன்ட்டார். திருப்பி கொடுத்துட்டார். அண்ணா பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அண்ணா ரோடுன்னு சொல்லுவாங்க, அது அண்ணா சாலைன்னு வாங்க, அந்த மெயின் ரோடு கொடைக்கானலுக்கு பஸ் ஸ்டாண்ட் அங்கே தான். இப்போ திருப்பி கொடுத்துட்டார். இதே மாதிரி அந்த பாதி வாங்கினா அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வந்தது. 2 அண்ணா கொடுத்தோம், இப்போ நம்ம 1 அண்ணா அதில் எடுத்துடலான்னு போய் அதை 1 அண்ணாவை எடுத்தார். அந்த பிச்சைக்காரன் கையை பிடிச்சிக்கிட்டான். ஐயா, ஏதோ ஒரு தர்ம புண்ணியவான், என் வாழ்க்கையிலே 2 அண்ணா பார்த்ததில்லை, நீ இன்னைக்கு 2 எவனோ ஒருத்தர் 2 அண்ணா கொடுத்தா அதை போய் எடுக்கிற 2 நீ ஒரு பிச்சைக்காரனா இருக்கேன்னா. இதை விட ரொம்ப கொடுமை ஆகிப்போச்சு, ஷேம் ஆகிப்போச்சு. விட்டுட்டாரு, தோத்திரம் சொல்லிட்டாரு. என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணார். சென்ட்ரல் எக்மோர் செங்கல்பட்டு வரையும் நடந்துருவோம், 1 அண்ணா குறைஞ்சிரும் டிக்கெட். இல்லை தாம்பரம் வரையும் ரயில்வே லைன்லேயே நடந்துடலாம், 1 அண்ணா குறைஞ்சிரும். 12 அண்ணா டிக்கெட் வாங்கிட்டு போயிடலான்னு நல்ல யோசனை வந்துச்சு. ரயில்வே லைனில் நடந்து போனார். அங்கே போய் 12 அண்ணா டிக்கெட் வாங்கிட்டு அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டார். அங்கே போய் இறங்கி பேப்பரை பார்த்தா, ஏன்னா இவர் போகிறதுக்கு பல மணி நேரம் ஆகிருக்கும், 3-4 ட்ரெயின் போயிருக்கும், இல்லை 1 நாள் ஆகிருக்கும். அங்கே போய் திரும்பி பார்த்தா இவர் எந்த 12 அண்ணா 13 டிக்கெட்டை வாங்க ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டில் 100 பேர் செத்து போனானா. ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாருங்க. இதுதாங்க இருதய கடினம். நீங்களானும் இருதயத்தை மென்மைப்படுத்தி பிறரை நேசிக்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், வாழ்க்கையில் நமக்கு தேவைகளை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் சொல்கிறார், லெஃப்ட் ரைட்டுங்கிறாரு, வலது கை இடது கைங்கிறாரு. இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்ங்கிறாரு, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிறாரு. ஒருவேளை நீங்களானும் பிறருக்கு கொடுக்கிற மக்களாய் காணப்படுறப்போ ஆண்டவர் உங்களையும் உயர்த்தும் ஆண்டவர். மிஷனுக்காக நாங்கள் எப்போ அர்ப்பணிப்போடு நம்ம கொடுக்குறோமோ, காலாஸ்ரீ மிஷனில் நான் போகிறப்போ அருமையான அன்பு சகோதரர் பேர் தெரியல, அவங்க மச்சான் ஜேம்ஸு, அவர் தான் என்னை காலாஸ்ரீ மிஷனுக்கு கூப்பிட்டு போனார். அங்கே போனால் அவங்க ஊருக்காரரு, அதாவது தேவசகாயம் பிஷப்புடைய சொந்தக்காரரு, அவர் பேர் இப்போ ஆலந்தூரில் இருக்கார். அந்த ஐயர் ஆலந்தூரில் இருக்கிறார். கிறிஸ்டோபர், ஜான் கிறிஸ்டோபர், ஒரு குடும்பத்துக்கு 3000 ரூபா கொடுத்தார். 3000 ஒரு பாய். அவங்க 3000 ரூபா மிஷினைட்டை கொடுத்து வாங்கி கொடுக்க சொன்னார். அப்போ அவர் வேளச்சேரி சர்ச்சில் இருக்கிறார். நானும் மிஷனுக்கு போயிருக்கேன். அங்கே இருக்க ஜேம்ஸ் என்ன சொன்னாங்க, ஐயா 3000 ரூபா ஜான் கிறிஸ்டோபர் கொடுத்தாரு ஒரு குடும்பத்துக்கு. 1000 குடும்பத்துக்கு கொடுத்தாரு. எவ்வளவு? அந்த சர்ச்சிலேருந்து 3000 ரூபா கிறிஸ்மஸ் டைம். அப்போ நான் நினச்சேன், எங்களுக்கு சாமரி ஒரு ஐயர், நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு. ஐயா நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் கொஞ்சம் கொடுங்கன்னார். நாங்கள் 2000 ரூபா ஒரு குடும்பம், 300-400 குடும்பத்திற்கு ஒரு தகர பெட்டி. ஏன்னா யார் வீட்லேயும் பெட்டி இல்லை, துணி வைக்க பெட்டி இல்லை. துணி இல்லை, இருந்தால் தானே பெட்டி இருக்க. வாசல் கிடையாது, பெட்ஷீட் கிடையாது, பாய் கிடையாது. அவனுக்கு ஒரு பாய், ஒரு பெட்ஷீட், ஒரு அரிசி, இப்படி கொடுத்தோம். 2000 ரூபாய்க்கு பொருளாக வாங்கி ஒரு வீட்டில் கொடுத்தோம். அவன் தாய் வீட்டு சிதனை மாதிரி எடுத்துகிட்டு போனான். அடுத்த வருஷம் இன்னொரு ஐயர் வந்தார். போன வருஷம் அந்த ஐயர் நானும் கொடுத்தோங்க, நான் பாதி அவர் பாதி கொடுத்தாரு. பாஸ்டேட் பாதி நான் பாதி கொடுத்தேன், நீங்கள் கொடுங்கன்னு கேட்டேன். நீங்கள் கொடுக்குறதுக்கு நான் தரணுமா? பாஸ்டேட் பாயா தர முடியாதுன்ட்டார். நான் தோத்துறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு முடிஞ்சதை நான் செஞ்சேன். ஆனால் ஆண்டவர் என்ன பல மடங்கு உயர்த்திருக்கிறாருங்க. அதுதாங்க இருதய கடின நிமித்தம். ஐயா இன்னைக்கு காலாஸ்ரீ மிஷனுக்கு போய் தாங்க சென்னை பேராத்து மிஷனரிகளோடு கடந்து போய் ஆண்டவர் என்ன, அதுக்கப்புறம் தாங்க IMS உடைய பிரசிடெண்ட்டாக போனேன். அதுக்கப்புறம் தான் பிஎட் காலேஜுடைய செக்ரட்டரியாக போனேன், சாரா டக்கர் காலேஜுடைய செக்ரட்டரியாக போனேன். இன்னைக்கு NMSCயில் ட்ரெஷரராக பழைய பிஷப் சாஜீவன் ஐயா கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னா என்னுடைய செயல்பாடை பார்த்து ஆண்டவர் கொடுத்தாருங்க. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறாரு. அதுதான் அவர் சொல்வார், கர்த்தரை கம்பீரமாய் பாடி. ஐயா நீங்க கர்த்தரை சந்தோஷமா பாடுங்க. சங்கீதம் 95 நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கிறப்போ அந்த சங்கீதம் எவ்வளவு திருப்தியான சங்கீதம். பிராக்டிக்கலா அவர் படிக்கிறாரு. என்ன, பிரைஸ் தி லார்ட், லெட் அஸ் சிங் ஃபார் ஜாய் டு தி லார்ட் சொல்ற. லெட் அஸ் கம் பிஃபோர் ஹிம், என் முன்னிலையாய் வாருங்க. For the Lord is great God, அவர் உயர்ந்தவர், தலைமுறைக்கும் உயர்ந்த ஆண்டவர் சொல்றாரு. 6வது வசனம், come let us bow down in worship,
உங்களை தாழ்த்தி ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கிறாரு. மோசே தன்னை தாழ்த்தி ஆண்டவரை தொழுது கொண்ட பொழுது யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர் அவரை மோசே உயர்த்தினார். அதுதான் 7ஆம் வசனம் சொல்ல, ஃபார் ஹீ இஸ் அவர் காட், அவர் என்னுடைய கடவுளுங்கிறாரு. டு நாட் ஹார்டன், உன்னோட இருதயத்தை நீ கடினப்படுத்தாத. 8வது வசனத்தில் உன் இதயத்தை ஆண்டவர்கிட்ட மென்மைப்படுத்திக்கொள், நீ ஸ்ட்ராங்கா பேசி, இப்படித்தான் கடவுள்கிட்ட சொல்லாத. ஆண்டவர் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்றப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வியாதி, ஐயா டிபி வியாதியை கொடுத்துருக்கிறாரு, ஆஸ்மா வியாதிக்கு இன்னைக்கு பம்பிங், என் ஒய்ஃபுக்கு லைட்டாக ஆஸ்மா உண்டு, கையில் பம்பிங் வச்சுருப்பாங்க, படி என்னன்னு மூச்சு வாங்கணுன்னு அதை பம்ப் பண்ணி அப்படி ஒரு இது அவ்வளோதான் சரியாக போச்சு. அது ஒரு நோக்கத்தை அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். ப்ரெஷர் வியாதி அது ஒரு நோக்கத்துக்கு தான் கொடுத்துருக்கிறார். ஆனால் அதை கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க, உதவி செய்திருக்கிறாங்க. அதை நம் மரணப்படுக்கைக்கு இல்லை, உன் நீடித்த நாட்கள் உன்னோடு இருக்குன்னு சொல்லும் ஆண்டவர். ஒருவேளை நான் இந்த வியாதியோடு இருக்கிறேன், நான் ஏன் எங்கள் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது? திருச்சபையுடைய ஆக்டிவிட்டீஸில் நான் இருக்கிறேன், திருச்சபையில் அர்ப்பணிப்போடு இருக்கிறேன், கடவுளியாங்க எனக்கு இதை தந்தாரு, நீங்கள் கடினப்படுத்தக்கூடாது. ஆண்டவர் தந்ததில் ஒரு நோக்கம் இருக்குது, ஆண்டவர் நம்ம வழிநடத்தில் ஒரு நோக்கம் இருக்குங்க. அது இல்லாமல் அவர் நிச்சயமாக இருக்காதுங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என் வீடு கட்டப்பட முடியல, எதுக்கு கட்டப்படனா, அந்த ஜெயகாந்தன் அந்த ஒரு 2 அணா கொடுத்தாரு, நடந்து போனாரு, எதுக்குன்னா அவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. பிராக்டிக்கலா அது நடந்த சம்பவம் என்று வாட்ஸ்அப்ல ராஜபாளையத்தை சேர்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க. அவங்க பேசுற காரியம் அது உண்மையுள்ள சம்பவம். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட, தகப்பனே என்னை ஒரு பிளஸ் பண்ணுங்க, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா? யாவரும் எழுந்து நின்று, தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபையை தாங்கப்பா, என்னுடைய கிருதிய கடினத்தை மாற்றி தகப்பனே உம்முடைய சன்னிதானத்தில் எனக்கு ஒரு விடுதலை தருவீங்க நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நம்பிக்கையோடு வந்த எனக்கு ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்ட மனிதனாய் நேற்று ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டேன், இன்றும் இன்னொரு விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் சகோதரிய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன், என் சகோதரனை விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். என் மகள் திருமணமான போய் அந்த வீட்டில் அமைதி இல்லாத வாழ்றா, கணவரோடு நல்ல உறவு இருந்தாலும் மாமியார் கணவரோடு இணைய முடியாம அந்த மாமியாருடைய தண்டனையில் இருக்கிறா. அவளுக்கு ஒரு வாழ்வு கொடுக்க மாட்டீங்களா? அவளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா? உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன் என்று அவரை நோக்கி, தகப்பனே 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 என்னை பிளஸ் பண்ணுங்க, உங்களுடைய கிருபையை தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? நேசரே உம் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் தேரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. தகப்பனை சொல்லுங்க, தகப்பனை பிளஸ் பண்ணுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே, ஒரு பிளஸிங் தாங்க தகப்பனே. உண்மை நம்பி வந்திருக்கிறேன், ஒரு மனிதனை அல்ல, உயிருள்ள தகப்பனாய் உண்மை நோக்கி வந்திருக்கிற தகப்பனே. உங்களுடைய பிளஸிங்க மத்தியில, உங்களுடைய ஆசீர்வாத மத்தியில இறங்கட்டும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. அவரே நன்மை செய்வரே, நன்றி நன்றி ஐயா.
கொண்டிருக்கிறார். என் அருகில் வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவில் சொன்ன உயிருள்ள ஆண்டவர், நான் உன்னோடு இருப்பேன் என்ற அந்த ஆண்டவர் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேணையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேணையா. சித்தமே செய்து சாட்சியாய் சித்தமே செய்து சாட்சியாய் வாழ நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்தரூபியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்தரூபியாய் உயர்த்துவேன். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீ வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற தகப்பன் அல்லவா? யார் தன் இருதயத்தை பண்படுத்திருக்காங்க, யார் பெண்மைப்படுத்தியிருக்காங்களோ அந்த மக்களுக்கு அந்த மக்களும் துதிக்க போறாங்க. நீரே ரட்சகர், நீரே ஆண்டவர். அந்த ஆண்டவர் மத்தியில இறங்கினப்பா, இந்த பகுதியில இறங்கி தகப்பன், நீ ஜீவனுள்ள தகப்பன் கண்டுகொள்ள. தகப்பன் என்ன வேதனையோடு என்ன துன்பங்களோடு இப்படி பாதத்தில் இருக்காங்க, ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு அற்புதத்தை கொடுங்க தகப்பனே. என்ன நோக்கத்தோடு வெற்றி சிலுவை ஆலயத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த மூன்று நாட்கள் கூட்டம் தகப்பனே, பரிசுத்த வாரத்து 3 நாட்கள் கூட்டத்துல உங்களுடைய வல்லமை இறங்கி அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கீங்க, ஆசீர்வதித்திருக்கீங்கப்பா. ஒரு விஷயம் கூட பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிளஸிங் எங்க மத்தியில இருக்கட்டும் தகப்பனே. உங்களுடைய வழிநடத்தல் எங்கள் மத்தியில இருக்கட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்கப்பா, வழிநடத்துங்க தகப்பனே. நீர் எங்களோடு கடந்து வாங்க.
வாங்க, எங்களை ஆசீர்வதிங்க. சின்னம் சிறு வயதில் என்னை கொடுத்து விட்டார்